நாசாவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு விநாயகரையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க. நாசால இருந்து சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு 3வது முறையா போறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் போன முறை விண்வெளி பயணம் போன போது பகவத்கீதை, உபநிஷதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. என்னை சமநிலையா வச்சுக்க அவை உதவுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் இந்த தடவை பிள்ளையார் சிலை எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளையார் எனக்கு எப்பவுமே லக்கி சாம், அவர் கூட இருக்கிறது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மே 8ஆம் தேதி விண்வெளி போறதா இருந்தது. போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ரெடியா உட்காந்துட்டாங்க. And I am ready. அவங்க கிளம்ப 1.5 மணி நேரம் கூட இல்லை. அப்போ ராக்கெட்ல உள்ள ஆக்சிஜன் ரிலீஸ் வால்வ்ல இருக்கிற தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டு அது நிறுத்தப்பட்டது. Boeing was forced to call off. உண்மையிலேயே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். விண்வெளி பயணம் மீண்டும் 17ஆம் தேதிக்கு ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸோட லக்கி சாமுக்கு விக்னேஸ்வராங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. அப்படின்னா தடைகளை உடைப்பவர்னு அர்த்தம். ஸோ இந்த தடைகளும் நீங்கி அவங்க நல்லபடியாக தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு வருவாங்கன்னு நாம் எதிர்பார்ப்போம்.